இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி மீதி அந்த 80-84 யார் பிடிப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒருவேளை இவங்க உள்ளடி வேலை பார்த்து எதையாவது தேர்தல் ஆணையர் உள்ளடி பார்த்தாங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும். அந்தந்த தொகுதியில எவன் எந்தெந்த வேட்பாளர் எந்த லட்சணத்துல இருக்கா, என்னைக்கு எவன் ஓடு போட வந்தா எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு தெருவில் எத்தனை ஓட்டு போலாயிருக்கு, அதுல யார் யார் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால உள்ளடி வேலையெல்லாம் பார்க்கறதுல பார்த்தாலும் நம்ம ரொம்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தெருவுக்குள்ள எத்தனை ஓட்டு போலா இருக்கு, அதுல நம்ம ஓட்டு எத்தனை, இந்த கட்சி அதிமுகவுக்கு எத்தனை, திமுகவுக்கு எத்தனை அப்படின்னு நம்மளால ஈஸியா கணிக்க முடியும். அதுல ஏதாவது உள்ளடி வேலை பார்த்தா ஈஸியா நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதா. அதனால உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு இல்லை. நம்ம விஜயன் அண்ணன் இறக்குன மெயின் காரணம் என்னன்னா, அதிமுகன்ற ஒரு அஸ்திர ஆலமரத்தை இடிச்சு தள்ளிட்டு நீ வா, நான் சொல்ற எல்லாத்தையும் அஜெண்டாவா பேசு, நாளைக்கு நீயும் அதிமுகவும் ஒன்று சேரு, திமுகவை அழிச்சிரு, நாங்க உள்ள வரோம்னு பாஜக ஏவி விடப்பட்ட ஒரு கழுசடை. இது ஒரு கள்ளிக்காட்டில் பூத்த ஒரு அதுதான் நம்ம விஜயன்னு. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டுல இருந்து ஒரு கழுசடை வேலையை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஒரு சில எச்சப்பொறுக்கி சாரீஸ். நான் அந்த மாதிரி காமெடி சொல்ல மாட்டேன், பட் அவனை திட்டலாம், தப்பு இல்லை. எச்சப்பொறுக்கிஸ் தான் அவனுங்க. எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து சில எச்சப்பொறுக்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் நம்ம டீம் எல்லாருமே கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ள, இந்த கேவலமான எச்சப்பொறிக்கு வேலையை ஏன்டா சில்பா குமார் அவர்லாம் வச்சுக்கிட்டு செய்றீங்க, என்னடா அது, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு பார்த்தா 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட செய்தி காத்துக்கிட்டு இருக்கு போல. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த எச்சப்பொறிக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எச்சப்பொறிக்கிங்க இந்த என்ன எச்சப்பொறிக்கு வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் ப்ரூஃபோட சொல்றேன், அதுவும் வீடியோ ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டோட எல்லா ஆதாரத்தோட உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாமே ரெடி தான். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு வெளியிட்டனா கொஞ்சம் அலர்ட் ஆவாங்கல்ல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிளாக்கா சொல்லி நாளைக்கு அவங்கள குஜிலி மஸ்து பண்றதுக்காக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.